நமஸ்காரம். நம்ம இப்ப வந்து சில சிவாலயங்களுக்கு போகும்பொழுது நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். ஆஹ் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு நமக்கு வந்து சிவாலயம் சுத்தி பிரகாரம் வரும்பொழுது வலது பக்கம் வந்து சண்டிகேஸ்வரர் பார்ப்போம். நம்ம என்ன செய்வோம்னா நேரா போய் அந்த சண்டிகேஸ்வரர் பல பேரை நம்ம பார்த்திருப்போம். கை ஓசையை கொடுத்து தட்டுவாங்க, அல்லது வந்து சிட்டிக்கை போடுவாங்க. இந்த மாதிரியான நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். அது என்னன்னா ஆக்சுவலி என்னன்னா சிவாலயத்தை காத்து கொண்டு இருக்கிறவர் அவரு. சோ இங்க இருந்து சிவன் சொத்து எதுவும் எடுத்துட்டு போகாதபடிக்கு ரக்ஷ பண்றவர். சோ நம்ம அவர்கிட்ட போய் நான் எதுவும் எடுத்துட்டு போல, சிவன் பொருள் நான் எதுவும் எடுத்துட்டு போல, நான் கையில நான் எதுவும் கொண்டு போல அப்படின்ற சாட்சி காமிக்கிறதுக்கு பண்றது. இடைவெளி என்ன ஆச்சுன்னா கை தட்டுறது, சிட்டிக்க போடுறது, ஏய் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. சோ இதெல்லாம் வந்து பண்றது உண்டு. சோ இது வந்து நம்ம செய்ய வேண்டாம். நம்ம வந்து வச்சிருக்கிற காரணமே நான் கோவில் ஆலய பொருளோ ஆலயத்தோட சொத்துகள் எதுவுமே நானும் எடுத்துக்கிட்டு போகல. சிவன் சொத்து குலநாசம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சிவன் இங்கேருந்து நான் எதுவுமே எடுத்துட்டு போகலன்னு சொல்லிட்டு கை இப்படி காமிச்சிட்டு வரணும் தவிர தடவி கொடுத்துட்டு வாங்க. சத்தம் எழுப்ப வேண்டாம். சண்டிகேஸ்வரர் காது செவிடு, அதனால அங்க கை தட்டுறோம், அதனால சிட்டிக்க போட்டு அவர் சொல்றோம்னு கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. இந்த விஷயம் இதுதான். சோ இனிமேந்து நீங்க சிவாலயம்க்கு போகும் பொழுது சண்டிகேஸ்வரர் கிட்ட யாராவது அப்படி செஞ்சாலும் நீங்க மாத்தி கொஞ்சம் சொல்லி விடலாம். நீங்களும் இந்த புது வழக்கத்தை, அதை புதுசு இல்லை, இதுதான் வழக்கம், இதை நீங்க பின்பற்றுறது பெட்டர். So thank you. Stay with Simatos, connecting divine souls.